சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சப்போட்டா கேசரி. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சப்போட்டா கேசரி செய்ய தேவையான பொருட்கள்: பழுத்த சப்போட்டா தேவையான அளவு, ரவை 1 கப், கண்டென்ஸ்டு மில்க் 1 கப், நெய் தேவையான அளவு, மிக்ஸ்டு நட்ஸ் தேவையான அளவு, பால் 1 கப், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். சப்போட்டா கேசரி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நெய், எண்ணெய் இருக்கு. நம்ம கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போல நம்ம வந்து நெய் சேர்த்திருக்கோம். இது கூடயே நம்ம கொஞ்சம் இதுல எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கேசரி கொஞ்சம் நேரம் ஆனாலும் நமக்கு வந்து ரொம்ப இறுகாம நமக்கு நல்லா வந்து லூஸாவே இருக்கும். இந்த எண்ணெய் சேர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரீஃபைண்ட் ஆயிலா சேருங்க. ஏன்னா அப்பதான் வந்து நமக்கு வாசம் வராம இருக்கும். நல்லெண்ணெயோ இல்ல நம்ம வேற ஏதாவது எண்ணெய் சேர்க்கும் போது அதோடைய ஃபிளேவர் வந்து நமக்கு ஆட் ஆயிடும். ஸோ அதனால நம்ம வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாத ஏதாவது ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணீங்கன்னா போதும். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணியாச்சு. இதுல நம்ம வச்சிருக்க 1 கப் ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவையை நல்லா வறுக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லோவா இது வறுபடட்டும். இது எப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நல்லா நமக்கு வந்து ப்ரௌன் கலர் டெக்ஸ்சர் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ ஃபயர்லேயே நமக்கு வந்து இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இந்த பக்கத்தில் நம்ம இன்னொரு பேன் வச்சிருக்கோம். இந்த பேன்ல இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேன்ல கொஞ்சமா வந்து நெய் விட்டு வச்சிருக்கோம். இதுல நம்ம வச்சிருக்க நட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எப்பயுமே ஸ்வீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த பர்ன்ட் ஸ்மெல் வந்தால் கூட நமக்கு வந்து ஃபுல் ரெசிபியுமே நமக்கு வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால நம்ம எப்பயுமே வந்து ரொம்ப ஸ்லோ ஃபயரில் வச்சு பண்ணணும். இப்போ நட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வறுபட்டுருச்சு. இதை நம்ம தனியாக ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரவை வந்து நமக்கு ஸ்லோவாக வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இது இன்னும் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா ப்ரௌன் கலர் வரணும். சோ இப்போ வந்து நம்ம ஒரு பக்கம் நட்ஸை எடுத்து வச்சாச்சு. அடுத்ததா நம்ம சப்போட்டா கேசரின்னு சொல்லியிருந்தோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சப்போட்டா சீசன். நமக்கு வந்து எங்க பார்த்தாலுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்போட்டாஸ் நம்ம வந்து பார்க்க முடியும். சோ இந்த சீசன்ல நீங்க வந்து இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சூப்பரா இருக்கும் இது. சோ இந்த மாதிரி நல்ல பழுத்த சப்போட்டா பழம் வந்து நீங்க எடுத்துட்டு தேவையான அளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய நல்ல ஃபிளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து நிறைய பழம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து நல்லா அரைச்சு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் அரைச்சிருக்க இந்த சப்போட்டாவை ஆட் பண்ணி லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சப்போட்டா வந்து நமக்கு ஒரு பக்கம் நம்ம வந்து வதக்கிட்டு இருக்கோம். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் போல நம்ம இதுல கண்டென்ஸ்டு மில்க்கையும் ஆட் பண்ணிக்கலாம். சப்போட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிருந்தோம். ரெண்டும் சேர்ந்து நமக்கு இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் குக் ஆனா நமக்கு போதும். இப்போ இதை ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரவை வந்து நம்ம 1 கப் ஆட் பண்ணிருக்கோம். இதுக்கு வந்து 2 கப் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு கப் பால் ஆட் பண்ணிருக்கோம். இல்ல 1 கப் போல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 கப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம். இது கொஞ்சம் நல்லா நமக்கு வந்து கொதி வரட்டும். அதுக்குள்ள இந்த ரவையை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நல்லாவே வந்து இது ப்ரௌன் கலரா நம்ம வறுத்துடலாம்.
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சப்போட்டா கேசரி பண்றோம். யூசுவலா வந்து நம்ம பைனாப்பிள் கேசரி பண்ணுவோம். சோ இந்த மாதிரி வந்து டிஃபரெண்டான ஃப்ரூட்ல வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏபிசி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க வந்து ஆப்பிள் எடுத்துக்கோங்க, அது கூடவே கொஞ்சம் கேரட், கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பீட்ரூட், இது மூணுத்தையும் நல்லா அரைச்சிட்டு நீங்க வந்து இதே மாதிரி கேசரி பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் டேஸ்ட். கேசரி எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வீட்ல பண்ணும்போது நமக்கு வந்து வெட்டி வெட்டி சாப்பிடுற மாதிரி ஹார்ட் ஆயிடும். கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ஆறுனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பீசஸ் போடுற மாதிரி ஆயிடும். சோ எப்பயுமே வந்து கேசரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆறுனாலுமே அது வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கணும். சோ அதனால நீங்க வைக்கிற தண்ணி அளவும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போட்டா கேசரிங்கிறதுனால நம்ம வந்து பால் ஆட் பண்ணிருக்கோம். நீங்க வந்து யூசுவலா நம்ம வந்து கேசரி பண்ணும்போது பால் வந்து ஆட் பண்ண மாட்டோம், வெறும் தண்ணியில தான் பண்ணுவோம். சோ நீங்க வந்து வெறும் தண்ணியா இருந்தாலும் சரி, இது மாதிரி பால் மிக்ஸ் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சரி, 1 கப் ரவைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 கப் வச்சீங்கன்னா எப்பயுமே வந்து நமக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இந்த மாதிரி ரவை வந்து நீங்க நல்லா வறுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூசுவலா நிறைய பேர் வீட்டுல கேசரி பண்ணும்போது அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும், அங்கங்க கட்டி கட்டியா இருக்கும். சோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி ஃபார்மே ஆகவே ஆகாது. நீங்க தண்ணி வச்சாலும் சரி, பால் வச்சாலும் சரி, இல்ல மிக்ஸ் பண்ணி வச்சாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பக்கம் நீங்க வந்து அளவை வச்சுட்டு அதை வந்து நல்லா இது மாதிரி கொதிக்கணும். கொதிக்கும் போது என்ன பண்ணுங்க, இதை இப்போ ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது மாதிரி வந்து சூடா சேர்க்கும் போது யூசுவலா வந்து வீட்டுல பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரவையை கிளறிக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து தண்ணி ஊத்திக்கிட்டே பண்ணுவாங்க. சோ அந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சரியா வரவும் வராது, நமக்கு லம்பும் ஃபார்ம் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா நான் எடுத்து ஊத்தும் போது முழுசாவே ஊத்திட்டேன். அப்படி ஊத்தும் போது நமக்கு வந்து எந்த ஒரு கட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மே ஆகவே ஆகாது. நமக்கு பண்றதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். பிகினர்ஸ் கூட வந்து இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கிட்ட இருக்க கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இல்ல அப்படின்னா நீங்க வந்து இந்த இடத்துல சர்க்கரையை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ரவையும் பாத்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு நமக்கு. ஏன்னா நல்லா வறுப்பட்டதுனால அதே சமயம் நம்ம வந்து நல்லா கொதிக்கிற பால், நம்ம வந்து தண்ணியோ பாலோ நீங்க சேர்க்கும் போது நமக்கு வந்து உடனே வெந்துரும். நமக்கு வந்து கட்டியும் பாத்தீங்கன்னா வந்து ஆகவே ஆகாது. அடுத்ததா இதுல நம்ம வச்சிருக்க இந்த சப்போட்டா பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கேசரி எல்லாமே ரெடி ஆகி ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஃபைனலா ஆட் பண்ணக்கூடிய இன்கிரிடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நல்லா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா திரண்டு வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே நல்லா வறுத்து வச்சிருக்க நட்ஸ் ஆட் பண்றோம். இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்கு. இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சப்போட்டாவை கொஞ்சம் பழுத்ததை நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்கோம். கொஞ்சம் வந்து நம்ம பல்ப்பு தான் நம்ம வந்து நிறைய சேர்த்திருந்தோம். இப்போ வந்து நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்க சப்போட்டாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது அங்கங்க அந்த சங்க்ஸா நமக்கு வரும்போது வாயில நல்லா இருக்கும். கொஞ்சம் நெய்யும் ஃபைனலா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். சோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த சப்போட்டா கேசரி பாத்தீங்கன்னா இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த சப்போட்டா கேசரி பாத்தீங்கன்னா இப்ப சூப்பரா ரெடி ஆச்சுங்க. இந்த சீசன்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஆர்டிபிஷியல் கலர்ஸும் போடல. நம்மளோட சப்போட்டாவோடைய அதே நேச்சுரல் ஃபிளேவர் பிளஸ் வந்து அதோடைய நேச்சுரல் கலர்லயே நம்ம வந்து பண்ணிருக்கோம். சோ ஃபைனலா இதை சர்வ் பண்றதுக்கு முன்னாடி இதுல இன்னும் கொஞ்சம் நம்ம சப்போட்டா சங்க்ஸை வந்து மேல போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது நீங்க சில் பண்ணி சர்வ் பண்ணாலும் நல்லா இருக்கும், அதே மாதிரியே ஹாட்டா சர்வ் பண்ணாலும் நல்லா இருக்கும். நீங்க வந்து லஞ்ச்ல சர்வ் பண்றீங்க அப்படின்னா சூடா சர்வ் பண்ணலாம். டின்னருக்கு சர்வ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து நல்லா சில் பண்ணி சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு டிசர்ட்டா இருக்கும். நீங்க கவனிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து
பழுத்த பழமா இருந்தா மட்டும்தான் அந்த கேசரி வந்து நல்லா இருக்கும். இல்லாட்டி வந்து உங்களுக்கே தெரியும், சப்போட்டா அப்படின்னாலே நமக்கு காயா இருந்ததுன்னா நல்லா பிசு பிசு நமக்கு ஒட்டும் ஆயிலெல்லாம். ஸோ அந்த மாதிரி கேசரி நீங்க வந்து காயா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் கேசரியுமே வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி நமக்கு வந்து ஒரு காயோடைய ஃபிளேவர் வந்துடும். ஸோ அது சாப்பிடவே முடியாது, நமக்கு பிசு பிசுன்னு ஆயிரும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்க வாங்கி வச்சுட்டீங்க, நிறைய கணிஞ்சிருக்கு வீட்டுல அப்படின்னா நீங்க மொத்தமா வந்து நிறைய அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வந்து கேசரியா ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்ல மீட் பண்ணலாம்.